திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக மீண்டும் வேட்புமனு தாக்கலை 2026 தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். எங்களுடைய அன்புமிகு அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களும், மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும், ஒன்றிய கழக செயலர் திரு படப்பையா மனோகரன் அவர்களும் என்னுடன் சேர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய தவப்புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்ற அலை வீசிக் கொண்டிருக்கிறது. 210 தொகுதிகள் மேல் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். இப்போ தொடர்ந்து 2வது முறையாக போட்டிடுறீங்க. மேற்கொண்டு இந்த திராவிட மாடல் ஆட்சியை அவங்களோட தேர்தல் அறிக்கையோட சேர்த்து காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை என்ன? எங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு ஒரு நாட்களில் வெளியிடுவோம். அதுதான் இதுதான் அது. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நன்றி. ராகுல் காந்தி இன்று பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் செய்கிறார். மாலை கண்ணனூர் கேரளாவில் பிரச்சாரம் செய்கிறார். இன்னும் ஓரிரு நாட்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரைக்கு வரவிருக்கிறார். இடமும் தேதியும் முடிவு செய்து சொல்வோம். சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து யாரை பத்தி யார் பேச முடியும்? அது மிகப்பெரிய இமயமலை. அதை பத்தி சின்ன மடகுகள்லாம் பேசுதுன்னா அதுக்காக நம்ம பொறுப்படுத்த அவரு ஆளு மாநிலங்கள்ல போய் உத்தரப்பிரதேசத்துல, பஞ்சாப்ல, அங்க இருக்கிற இமாச்சல்ல அங்கெல்லாம் போயிட்டு பார்க்க சொல்லுங்க. அவங்க ஆளும் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்தெல்லாம் கம்பேர் பண்ணி பேச சொல்லுங்க. எங்க சட்டம் ஒழுங்கை இரும்பு மனிதராக முதலமைச்சராக இருக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் இரும்பு கரம் கொண்டே அடக்கி வருகிறார். சில சமூக விரோதிகள் உடைய செயலால் ஏதாவது சம்பவம் நடந்தால் உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது. இது கடந்த கால ஆட்சிகள்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 60-70 விழுக்காடுக்கு மேல் குறைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திருப்பெரும்புதூர் தொகுதியில், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 50 விழுக்காடுக்கு மேல் குற்றங்களை தடுத்திருக்கிறார்கள். அது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். புள்ளி விபரமும் தெரியாது, பத்திரிகையும் படிக்கிறதில்ல, தொலைக்காட்சியும் பார்க்கறதில்ல. அவர் யாரோ ஒருத்தர் சொல்கிற கேட்டுக்கணும் ஒரு பேசணும் தான் முதலமைச்சராக இருக்கும்போது இப்போ அதுலேயும் இன்னும் மோசம் அடைஞ்சிட்டார். அதனால் அவர் சொல்வதை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவதூறு, அகங்காரம், ஆணவை பேச்சு தான் அவர்கிட்ட பார்க்க முடியும். என்டிஏ கூட்டணியில நிறைய முதலமைச்சர்கள் அந்த வட இந்தியாவிலிருந்து வராங்க, மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் வராங்க. எப்படி பாக்குறீங்க அவங்களோட தேர்தல் களம்? எப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் காலம் ஒன்றமாக பார்க்குறாங்க? தமிழ்நாட்டு மண் அவர்களுக்கு உகந்த மண் இல்லை. அவருடைய பாசிச மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் என்றும் இடமில்லை. எவ்வளவோ தொந்தரவு கொடுத்தும் 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவ தலைவராக ஆட்சி செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை. அவர்களோடு சேர்ந்து அதிமுக முகமூடி அணிந்து வந்திருக்கும் பாஜக எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியாது. சார், நீங்க ராஜினாமா அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு தலைவர் பண்றீங்களா? இல்லைங்க, எங்க தொகுதி மக்கள் எல்லாம் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? ஒரு இன்விசிபிளா முன்னாடி எல்லாம் நேரா பாப்பா தொலைக்காட்சியில பாக்குறோம். கேட்டா கன்னியாகுமரின்றாங்க, மதுரைன்றாங்க, கோயம்புத்தூர்ன்றாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்கள் விரும்பினால் நான் என்னுடைய விருப்பத்தை எங்க தலைவருடன் தெரிவிப்பேன்னு சொன்னேன்.